ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுத்திலக நமோ 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 பாலாவல்லீச மிருகமத சுத்திலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் 13/6/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். இப்போ சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், விஷ்ணுவனுடைய வழிபாடுகள், சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள், 18ஆம் படி பூஜைகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவ்வாறான வழிபாடுகள் இந்த சனிக்கிழமைக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. திருமணத்துக்கு நாள் பார்க்கப்படாது, திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கப்படாது, திருமண நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது, திருமண வைபவம் செய்யக்கூடாது, ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேக கிரியை ஆரம்பிக்கக்கூடாது, கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது, கும்பாபிஷேகத்தில் பிம்பஸ்தாபனம் செய்யக்கூடாது, கும்பாபிஷேகத்தில் யாகாரம்பம் செய்ய. சனிக்கிழமையிலே செவ்வாய்க்கிழமையிலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இது நம் முன்னோர்கள் நமக்கு கண்டு அனுபவித்து வாழ்ந்து நமக்கு விட்டு சென்றது. எனவே இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே இந்த சனிக்கிழமையிலே கல்யாணம் வைத்துக் கொள்வார்கள். அது கேட்டால் பஞ்சாங்கத்தில் நாள் பார்த்து சொன்னார்கள். இந்தியாவில் பார்த்தோம், சிங்கப்பூரில் பார்த்தோம், லண்டனில் பார்த்தோம் என்பார்கள். எங்கே பார்த்தால் என்ன, சனிக்கிழமையிலே எந்த மந்த வாரம் எந்த காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது. அவ்வாறு இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே நாம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே ஆனி உத்தரத்தை முன்னிட்டதாகிய இந்த மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த மகோற்சவத்திலே சிறப்பு யாகசாலைக்கு. உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம் என்கிறதா அதனுடைய சரியான பொருள். அந்த உன்னதமான யாகம் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கும். காலையும் மாலையும் அங்கே குருவானவர் அந்த ஆகுதிகளை எல்லாம் செய்து கொள்வார்கள். எந்த குறையும் இல்லாமல் இந்த உற்சவ காலத்திலே யாகசாலையிலே சொல்லப்பட்ட திரவியங்கள், தானியங்கள், பட்ட வகைகள், வேர் வகைகள், சமைத்து வகைகள் இவையெல்லாம் முறையாக அங்கே ஆகு செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் ஏனைய காலங்களிலே விடுகின்ற குறைகளை நிவர்த்தி பண்ணுவது தான் இந்த உற்சவம் என்பதே. அந்த உற்சவத்திலே நாங்கள் குறைய வச்சோமானால் அதுக்கு நிவர்த்தி பண்ண முடியாது. நித்திய பூஜையிலே நாம் விடுகின்ற தவறுகள், தெரிந்தும் தெரியாமலும் செய்யப்பட்ட விடப்பட்ட குறைகள், இவைகளை நீக்குவது தான் இந்த உற்சவம். எனவே அங்கே அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற இந்த ஆகுதிகளிலே எந்த குறையும் இல்லாமல் ஆகுதிகளை கொடுத்து இறைவனை
நாம் மகிழ்விக்கின்ற வகையிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான ஹோமங்களிலே கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.